வணக்க மக்களை 2½ மாதம் கைக்குழந்தையை கிணற்றில் வீசிய தாய் கைது. தந்தையின் துரித நடவடிக்கையால் குழந்தை உயிர் தப்பியது. காளியம் மாவட்டத்தில் 2½ மாத வயதுடைய தனது பெண் குழந்தையை கிணற்றில் வீசியதாக கூறப்படும் தாயொருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தகவலின்படி குழந்தையை கிணற்றில் வீசிய பின்னர் தாயார் சத்தமிட்டு கூறியுள்ளார். அதை கேட்டு உடனடியாக செயல்பட்ட தந்தை கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த குழந்தையை பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளார். பின்னர் அயலவர்கள் உதவியுடன் குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை வீசப்பட்ட கிணறு ஆழமில்லாத இருந்ததால் அந்த பச்சிளம் குழந்தையின் உயிர் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது குழந்தையின் நிலைமையை கவலைக்கிடமாக இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளார். ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றன? குழந்தை பிறந்த பின் சில தாய்மார்கள் கடுமையான மன அழுத்தம், துக்கமின்மை, குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார சுமைகள் அல்லது பிரசவத்திற்கு முந்தைய மனநிலை பாதிப்புகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். இருப்பினும் இந்த சம்பவத்தின் உண்மையான காரணம் என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக விசாரணைகளின் மூலமே உறுதிப்பட வேண்டும். ஒரு தாய் அல்லது தந்தை திடீரென கோபம், விரக்தி, மன அழுத்தம் அல்லது கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளை அனுபவித்தால் அதை தனியாக சுமக்காமல் குடும்பத்தினரிடமோ, நண்பர்களிடமோ அல்லது சுகாதார நிபுணர்களிடமோ உதவி நாட வேண்டும். குழந்தைகள் பாதுகாப்பாக வளர்வது பெற்றோரின் மட்டுமல்ல, சமூகத்தின் பொறுப்பும் ஆகும். குழந்தைகள் இருக்கும் குடும்பங்களில் மன நல ஆதரவு, அக்கறை மற்றும் புரிதல் அவசியம். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.